Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be. நெல்லை மாவட்டம் பாபநாசம் அருகே வனத்துறை வைத்திருந்த கூண்டில் மூன்றாவது சிறுத்தை சிக்கியுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கண்ணன் வழங்கிட கேட்கலாம். கண்ணன், வணக்கம். இந்த சிறுத்தை தற்போது எந்த பகுதியில் விடப்பட போகின்றனர்? இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். அதாவது நெல்லை மாவட்டம் பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள அணவன் குடியிருப்பு மற்றும் வேம்பையாபுரம் பகுதிகளில் சிறுத்தைகள் ஆடுகளை தாக்கியதன் அடிப்படையிலும் கடந்த சில நாட்களாக சிறுத்தைகள் நடமாட்டம் தொடர்ந்து இருந்ததாலும் வனத்துறையினர் சார்பாக கூண்டு வைத்து சிறுத்தையை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். அதன்படி முதலில் இரு பகுதியிலும் தலா ஒரு கூண்டு வைக்கப்பட்ட நிலையில் கடந்த 17ஆம் தேதி வேம்பையாபுரம் பகுதியில் வைக்கப்பட்ட கூண்டில் ஒரு சிறுத்தை சிக்கியது. அதனை வனத்துறையினர் அப்பர் கோதையார் அடவன் பகுதியில் பத்திரமாக விட்டனர். தொடர்ந்து சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக கூறப்பட்டதால் மீண்டும் அதே இடத்தில் அதே வேம்பையாபுரம் பகுதியில் கூண்டு வைக்கப்பட்டது. அணவன்குடியிருப்பு பகுதியிலும் கூடுதலாக ஒரு கூண்டு என மொத்தம் 3 கூண்டுகள் வைக்கப்பட்டு வனத்துறையினர் இரவு பகலாக கண்காணித்து வந்தனர். இந்த நிலையில நேற்று இரவு அணவன்குடியிருப்பு பகுதியில் வைக்கப்பட்ட கூண்டில் ஒரு பெண் சிறுத்தை சிக்கியது. தொடர்ந்து அந்த பெண் சிறுத்தையை வனத்துறையினர் முண்டந்துறை வனப்பகுதிக்கு மேலே விடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது இன்று காலை வேம்பையாபுரம் பகுதியில் வைக்கப்பட்டிருந்த கூண்டில் மற்றொரு சிறுத்தையும் சிக்கியுள்ளது. அந்த சிறுத்தையும் வனத்துறையினர் அடர் வனப்பகுதியில் கொண்டு சென்று விடும் முயற்சியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த ஒரு வாரத்திற்கு இந்த பாபநாசம் மலை அடிவாரத்தில் 3 சிறுத்தைகள் பிடிக்கப்பட்டுள்ளதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி கண்ணன். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be.